Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் தனஸ்தானத்தை வலுப்படுத்துங்கள். இதன் தலைப்பு. பொதுவாக நல்ல பொருளாதார இன்ஃப்ளோ இருக்கிறதுக்கு நம்மளுடைய தனாதிபதி யாருங்கிறதும் தனஸ்தானம் எதுங்கிறத பொறுத்தும் முடிவாகும். இந்த கிரகங்கள் அல்லது அந்த வீடு நமக்கு வலிமையுடையதாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு பொருளாதார புழக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாத நிலையில் அந்த தனஸ்தானத்தையும் தனாதிபதியும் நம்ம வலுப்படுத்துறதன் மூலமாக பொருளாதார தன்னிறைவை அடைய முடியும். அது எப்படிங்கிறத 12 லக்னங்களுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. நிறைய அன்பர்கள் ஆர்வத்தோடு கலந்துட்டு இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் குறைந்த அளவு சீட்டுகளே இருக்குது. ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்ப்போம் மேக்ஸிமம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல். சண்டே கிளாஸ் இருக்கும். 6 மாதம் கோர்ஸு. இது நம்மளுடைய 10th பேட்ச். தனாதிபதி தனஸ்தானத்தை வலுப்படுத்துது. 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமான வீடுங்க. நமக்கு எந்த வகையில் குடும்பம் அமையும், பொருளாதாரம் அமையும், நமது சொல்லாற்றல் செயல்திறன் எப்படி இருக்குங்கிறதையெல்லாம் தீர்மானிக்கிறது இந்த 2வது வீடு தான். 12 லக்னங்களுக்கும் 2ஆம் இடங்கிறது வேறு வேறு விதமான தத்துவம் மற்றும் வேறு வேறு விதமான கிரகங்களின் தன்மையோடு வரும். ஸோ இவைகளை வலுப்படுத்துவதன் மூலமாக நமக்கு ஜாதகத்தில் இயற்கையாகவே அது பவராக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுறலாம். ஆனால் பவர் இல்லாமல் இருந்தது, வலு குறைவாக இருக்குது, 2ஆம் இடத்துல பாவக்கோள்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க, இந்த வீடு டேமேஜ் ஆகிருக்குன்னா இந்த ஸ்தானத்தை அந்த வீட்டு கிரகத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் பொருளாதார தன்னிறைவு அடைய முடியும். அந்த வகையில் மேச லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக வரவர் சுக்கிரன். 2ஆம் இடமாக வரக்கூடியது ரிஷபம். இப்போ இந்த ரிஷபம் பார்த்திங்கன்னா பூமி தத்துவ வீடு. அப்போ மேசலக்னக்காரர்கள் எப்போதுமே இல்லத்திற்கான மனைகள், அதாவது ஃப்ளாட்ஸ் வாங்கி போடுறது பலவிதமான லாபங்களை தரக்கூடியதாக இருக்கும். இடத்தில் முதலீடு செய்வது மேசலக்கணக்காரங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுறது மாதிரியான இடங்கள், கடைகள் கட்டி வாடகைக்கு விடுறது மாதிரியான இடங்கள், காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுறது மாதிரியான இடங்கள். சுக்கிரன் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால பெண்கள் தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்கள் கட்டி வாடகைக்கு விடுறது, இதெல்லாம் இவங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பாகும். அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் தனாதிபதியாக வர்றதுனால பெண்களுக்கு உபயோகப்படக்கூடிய மாதிரியான தொழில்கள் எல்லாம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை செய்வதன் மூலமாக இவங்க தனஸ்தானம் தனாதிபதி ஆட்டோமேட்டிக்காகவே வலுவடைவார். மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து செய்து வரும்போது இவர்களுக்கு பெண் தெய்வங்கள், அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் பெண் தெய்வத்தை வணங்கி வரும்போது பொருளாதார தன்னிறைவு நல்லாயிருக்கும். இந்த 2ஆம் அதிபதியாக 7ஆம் அதிபதியாக வர்றதுனால இவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வாழ்க்கை துணை விஷயத்தில் நல்ல முடிவுகள் எடுப்பது, அவங்கள கலந்தாலோசித்து முடிவெடுப்பதுங்கிறதும் ரொம்ப நல்லா வரும். இதுபோக சுக்கிரனுடைய தொழில்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தனத்தை வலுப்படுத்தும் அமைப்பாக இருக்கும். கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அழகு கலை சார்ந்த தொழில்கள், கலைத்துறை சார்ந்த தொழில்கள், மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள், ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் தங்கும் விடுதிகள், இதெல்லாமே ரெசார்ட்டு, இதெல்லாமே சுக்கிரனுடைய தொழில். அலங்கார பொருட்கள், அழகு பொருட்கள், கலை பொருட்கள், இது எல்லாமே சுக்கிரன். ஸோ இந்த மாதிரியான அமைப்பை இவங்க மேம்படுத்த ஆட்டோமேட்டிக்காக இவங்க தனம் வலுவடையும், பொருளாதார வெற்றி பெறும். நேச்சுராகவே 2ஆம் அதிபதி சுக்கிரன் வலுவாக இருந்துட்டார்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலகீனமாகவோ 2ஆம் இடம் பலகீனமாகவோ இருந்ததுன்னா இந்த மாதிரி தனாதிபதியை வலுப்படுத்துறதன் மூலமாகவும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துறதன் மூலமாகவும் பெரும் வெற்றிகள் பெற முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஷபலக்னக்காரர்களுக்கு தனாதிபதியாக வரக்கூடியவர் புதன். இவரே 5 கூடைய புத்திரகாரகனாகவும் வந்துடுவார். இப்போ புதன் அந்த வீடு காற்று தத்துவ வீடு. அப்போ பேச்சாற்றல் தொடர்பு கொண்ட தொழில்கள், எழுதுதல், இயங்குதல், இயக்குதல், பத்திரப்பதிவுத்துறை, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் பாலமாக இருக்கக்கூடிய தொழில்கள், சொல்லிக் கொடுத்தல்,
வங்கி பணிகள், புதன் சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடம், ஆடிட்டர், வக்கீல், கம்ப்யூட்டர், பொறியியல் அறிவு, இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு பணம் வரும். இந்த ரிஷப லக்னத்துக்கு தனஸ்தானம் வந்து வாயு, காற்று லக்னம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எவ்வளோ வேகமாக பணம் வருதோ அதை விட வேகமாக போகவும் செய்யுங்கிறதுனால பணத்தை இறுக்கி பிடிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னத்திற்கு காற்று சம்பந்தப்பட்ட துறைகள், இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏர்ஃபேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒளிபெருக்கி சம்மந்தப்பட்ட துறைகள், அதே மாதிரி மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இயங்குதல், இயக்குதல், அதன் மூலம் தனம் வரும் வாய்ப்புகள் உண்டாகும். புதனின் துறைகள்ங்கிறது எழுதுவது, பேசுவது, நிறைய பேசுறது, அது பேச்சு சார்ந்த துறைகளும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஆளுமை திறன் கொண்ட கிரகம் புதன். இவர் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட்டில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மை உடையவர். அதனால் இந்த ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வரும் வாய்ப்புகள் உண்டாகும். பொதுவாக 2ஆம் இடம் காற்று தத்துவமாக இருக்கும்போது பண விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா காற்று வந்து ஒரு இடத்துல நிலைத்து நிற்க, அதே மாதிரி காற்றுக்கு பலவிதமான முகங்கள் இருக்கும். சூறாவளி மாதிரியும் இருக்கும், தென்றல் காற்றாகவும் இருக்கும், புயல் காற்றாகவும் இருக்கும். அப்போ இவங்களுக்கு பணம் வர்றதுங்கிறதுல ஒரு இன்ஃப்ளோ கண்ணா பின்னான்னு தான் இருக்கும். மேலே இங்கே இல்லை, மேலே இங்கே இல்லைங்கிறது மாதிரியே தான் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிப்பதன் மூலமாக, குழந்தைகள் பிறந்து வளர்ச்சி அடைவதன் மூலமாக, குழந்தைகள் படிப்படியாக வளர வளர பொருளாதார வளர்ச்சி எட்டி பிடிக்கும் யோகிதைகள் உண்டாகுங்கிறதன் மூலமாகவும் இவங்களுக்கு வருமானம் வரும். ஸோ புதன் சார்ந்த தொழில்களை செய்து கொள்வதன் மூலமாக, காற்று தத்துவத்தை வலுப்படுத்தி கொள்வதன் மூலமாகவும் ரிஷப லக்னக்காரங்க தனஸ்தானத்தை வலுப்படுத்தி கொள்ள முடியும். அப்புறம் புதனுடைய அம்சம் பெருமாள் தான். ஸோ பெருமாளுடைய எந்த விதமான தெய்வ வழிபாடையும் இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் இவங்க தனஸ்தானத்தை மேற்கொண்டு வலுப்படுத்தும். பேச்சாற்றல் மிக்கவர்களாக உங்களுக்கு இருப்பாங்க, அல்லது பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி புதன்கிறத மறந்துடக்கூடாது. தரகு வேலை, கமிஷன் ஏஜெண்ட்டு, இந்த நில புரோக்கராக இருக்கிறது, கல்யாண புரோக்கராக இருக்கிறது, ரியல் எஸ்டேட் துறைகளில் வந்து பேசி அந்த காரியத்தை சாதிக்கிற அமைப்புகள் இருக்கிறது, வக்கீலாக ரொம்ப ப்ராப்பராக ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். மொத்தத்தில் பேசுகிறத நிறுத்தவே கூடாது ரிஷப லக்னம். எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு தனம் வலுப்பெறும். மிதுன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி சந்திரன், இவர் ஒரு 2 கட்டாங்கிறக்கும் வளர்விரை தேய்பிரைன்னு இரட்டை நிலைகள் பெறக்கூடியவர். 2ஆம் இடங்கிறது நீர் தத்துவமாகவும் வரும். கடக வீடு, சர வீடு, இவங்களுக்கும் பணப்புழக்கம் ரொம்ப நிறையா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் போய் தனாதிபதி உச்சமடைகிறாருங்கிறதுனால இவங்களுக்கு விரயம் பண்ணாதான் தூக்கமே வருங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் அதை வந்து ரொம்ப அசால்ட்டாக செலவு பண்ணி விடக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு லாட்ரி சீட்டு வாங்குகிற பழக்கம் இருக்குது கேரளாவில். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா ப்ரைஸ் விழுகுது. 3ஆம் பரிசோ 4ஆம் பரிசோ ஏதோ ஒன்று 15 லட்ச ரூபா ப்ரைஸ் விழுகுது. இப்போ இவர் இந்த 15 லட்ச ரூபாயை வச்சுட்டு ஒரு தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, 15 லட்சத்துக்கு லாட்ரி சீட் வாங்குறாரு. லாட்ரி சீட் வாங்கி அந்த எல்லா காசையும் அழிச்சிருக்காரு வெறும் 6 மாதத்துக்குள்ள. இதுதான் மிதுன லக்னத்தோட இயல்பு. ஸோ எவ்வளோ பணம் வந்தாலும் அதை விட்டுறதுக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டவங்கனால இவங்க தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கும். பொதுவாக சந்திர தரிசனம் செய்கிறது மிதுன லக்னத்துக்கு ரொம்ப நல்ல பலன் அளிக்கும். பௌர்ணமி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன் அளிக்கும். சிவன் பார்வதி சேர்ந்திருக்கக்கூடிய பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்கிறது மிதுன லக்னத்துக்கு ரொம்ப பலன் அளிக்கும். நீர் சம்மந்தப்பட்ட வீடாக இந்த வீடு வர்றதுனால, 2ஆம் இடம் வர்றதுனால பிரயாணங்கள் சார்ந்த துறைகள், தண்ணீர் சார்ந்த துறைகள், விவசாயம் சார்ந்த துறைகள், இதெல்லாம் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக மறைமுகமாக வருமானம் வரக்கூடிய யோகிதைகள் இருக்கும். தாயாதி வர்க்கத்தின் மூலம் ஆதாயம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ சந்திரனை வலுப்படுத்தி கொள்வதன் மூலமாகவும், கடக வீடான சர வீட்டை வலுப்படுத்தி கொள்வதன் மூலமாகவும், சர வீடுங்கிறது எப்போவுமே பார்த்திங்கன்னா வாய்ப்புகளை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ பண விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய லக்னங்களில் மிதுனமும் ஒன்று. இவங்க சந்திரனை தான் பவர் பண்ணணும். சந்திரனை பவர் பண்ண இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வருமானம் அதிகரிக்கும். இதில் சந்திரன் வந்து ஒரு நீர் கிரகங்கிறதுனால இவங்களுக்கு என்ன வரவு செலவு இருக்குங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் ரொம்ப ரகசியமாக வச்சுக்குவாங்க. மிதுன லக்னக்காரங்களோட கடனெல்லாம் கேட்டிங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுவீங்க. அவங்களே அந்த கடனை வந்து பெருசாக யோசிக்காமலே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த அங்கேருந்து வரணும், அதனால் இது வச்சுருக்கேன், இங்கேருந்து வரணும் அப்படின்னு இவங்களாம் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்குவாங்க. ஸோ இவைகளில் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம்.
பொதுவாக வயது முதிர்ந்த பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். வயது முதிர்ந்தனா ரொம்ப வயசானவங்க இல்லை, மிடில் ஏஜில், அதாவது குழந்தை பெற்ற தாய் பருவத்தை எட்டிய ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்கு உட்பட்ட பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரங்கனால இவர்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான விஷயங்கள் இவர்களின் தனஸ்தானத்தை வலுப்படுத்தும். ஸோ பெண்களுக்கு உபயோகப்படுற தொழில்களில் மேசமும் ஒர்க் அவுட் ஆகும், மிதுனமும் ஒர்க் அவுட் ஆகும். மேசம் ரொம்ப இளம் பெண்களை குறிப்பிடும். மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான உதவிகள் அப்படிங்கிறது. தையல் கலை நிறுவனங்கள் நடத்துறது, அழகுக்கலை நிறுவனங்கள் நடத்துறது, பொட்டிக் ஷாப்ஸ் நடத்துறதன் மூலமாகவும், பெண்களுக்கு உயர்ற மாதிரி சாரீ பிஸ்னஸ் பண்ணுறது, மசாலா பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்வது. பொதுவாக சந்திரன் உணவுக்கு காரக கிரகம். அப்போ சந்திரனுடைய அந்த உணவு சார்ந்த துறைகளை இவங்க தேர்ந்தெடுக்கிறது, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது, விற்பனை செய்கிறது, விற்பனை பிரதிநிதிகளாக இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல வருமானத்தை, தனத்தை அதிகப்படுத்தும் சூழ்நிலைகளை உருவாக்கிறது. நம்மளோட தனாதிபதி யாரோ அவருடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் என்னென்னவோ அதிலெல்லாம் நம்ம கவனமாக இருந்தாலே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி அந்த வீட்டின் தன்மைகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கடகம் நண்டு, அதோட சின்னம். சர வீடு சந்திரனுடைய வீடு. இந்த இடத்துல இயற்கையாகவே தனகாரகன் குரு உச்சமும் அடைகிறாருங்கனால பெரிய உயர்ந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரியான எச்சரிக்கை உணர்வுகளை ஃபாலோ பண்ணினாங்கனாலே போதுமானதாக இருக்கும். அடுத்தபடியாக கடகம், இதற்கு தனஸ்தானம் சிம்ம வீடு, சூரியனுடைய வீடு. அதிகாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அளப்பரிய வெற்றிகளை தரக்கூடிய வீடு சிம்மம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கடகலக்கணக்காரங்களுக்கு தனம்ங்கிறது அரசு, அரசாங்கம், அரசியல், அரசு வேலை, செல்வாக்கு, சொல்வாக்கு, கட்டி காப்பது, அரவணைத்து செல்வது, தலைமை தாங்குவது, வழி நடத்துவதுங்கிற அடிப்படையில் காசு வந்துடும். அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பணம் வர்றதில் எந்த விதமான தடைகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இவங்களுக்கு இந்த வீடு நெருப்பு தத்துவ வீடாக இருக்கிறதுனால தலைமை பொறுப்புக்கு தகுதியான லக்னம் ஒன்று இருக்குது. அதன் மூலம் மிகப்பெரிய பொருள் வெற்றிகளை பெற முடியக்கூடிய லக்னமாக இருக்குன்னா அது கடகத்தை கொண்டாந்து முதல்ல நிறுத்திடலாம். ஏன்னா கடக லக்னத்திற்கு அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு உண்டு. சூரியன் இவங்களுக்கு தனக்காரகனாக வர்றதுனால அதிகாரத்தில் இருக்கிறவங்களாவே இவர்கள் பெரும் பணம் சேர்க்கும் யோகியதை கொண்டவங்களாக இருப்பாங்க, அல்லது அதிகாரம் உடையவர்களோட தொடர்புகளில் இருப்பாங்க. மற்றபடி சூரியனுடைய தொழில்களான மருத்துவம், கட்டிடக்கலை, அதிக அரசியல், அரசு வேலை, அதிகார பதவிகள், பளபளக்கும் பொருள், மின்சாரத்துறை, பவர் செக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு பணம் வர்ற யோகியதைகளை தரக்கூடியது இருக்கும். மருந்தகங்கள் நடத்துறது, பெரிய பெரிய மருந்து கம்பெனி நடத்துறது, இதுவும் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய துறைகளாக இருக்கும். நெருப்பு இவங்களுக்கு தனஸ்தானமாக வர்றதுனால ஜகன்னு ஜொலிப்பாங்க. பணம் வர 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 கடகலக்கணத்தினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா மேலே மேலே மேலேன்னு போய்கிட்டே இருக்கும். அதில் இது ஒரு சரலக்கணம். நிலைத்த வீடான 2ஆம் இடம் தனஸ்தானம் வருது. இதில் பாருங்கள், சரலக்கணங்கள் வலிமையானவை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சரலக்கணங்களின் வலிமையில் அவங்களுடைய தனஸ்தானமே நிலைத்த வீடாக வரும். அப்போ அந்த நிலைத்த வீடாக தனஸ்தானம் வர்றதுனுடைய நோக்கமே இவங்களுக்கு நிலைத்த தனம் இருக்குங்கிறதுனுடைய சூட்சமம் தான். இப்போ நிலைத்த தனம் ஒருத்தருக்கு இருந்துட்டாலே பாதி வாழ்க்கை வெற்றி அப்படிங்கிற மாதிரி முடிவாயிடும். குடும்பஸ்தானமும் நிலைத்ததாக வருதா, அப்போ நிலைத்த குடும்பம் அமையிறது. இந்த சரலக்கணங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். நிலைத்த தனம், நிலைத்த குடும்பம், நிலைத்த சொல்வாக்கு, சொன்ன சொல்ல காப்பாற்றுறது நிலைத்திருக்கும், நிலைத்த செல்வாக்கு. அப்போ ஏன் ஒரு லக்னம் பவர்ஃபுல்லாக ஆகுதுங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம உதாரணமாக எடுத்துக்க முடியும். ஸோ நிலைத்த தன்மை கொண்ட வீடாக சிம்மம் இருக்கிறதுனால இவங்களும் நீடித்து நிலைத்த புகழ் பெறும் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. சூரியனுடைய காரகத்துவம் நெருப்பின் தத்துவத்தை எடுத்துக்கொள்வது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துடுறது, நேர்வழி என் வழி அப்படிங்கிறது மாதிரி போயிடுறது, இதெல்லாம் இவங்களுக்கு வளர்ச்சி மேலே வளர்ச்சி கொடுக்கும். எப்பாடுபட்டேனும் அதிகாரத்தை கைப்பற்றி விடும் விதி உடையவர்களாக நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. அதனால் அந்த அதிகாரம், வலிமை, முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சூரியனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது, நெருப்பு தத்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது இவங்களுக்கு நல்லது. இவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான வளர்ச்சி, முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்கள் சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு செய்கிறது, சூரிய காயத்ரி மந்திரம் சொல்கிறது, இதெல்லாம் அவங்க தனஸ்தானத்தை மேலும் 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 வலுப்படுத்திக்கிட்டே போகும். எப்போவுமே அதிகாரத்தில் தொடர்பில் இருக்கவங்களோடு இவர்கள் தொடர்பில் இருப்பது ஒரு அருமையான யோகம். சிம்மத்திற்கு தனஸ்தானமாக வர்றது புதனுடைய கன்னி வீடு. இதுவும் ஒரு நிலத்தத்துவ வீடு தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா பெரும் கட்டடங்கள் கட்டக்கூடிய நிலங்களை குறிக்கக்கூடிய அமைப்பாக வரும். ரிஷபம் விளை நிலங்களை குறிப்பிடும். கன்னி பார்த்திங்கன்னா இந்த விவசாய நில, இது பெரிய பெரிய கட்டடங்கள், காம்ப்ளெக்ஸு, அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ சிம்மலக்கணக்காரங்க காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை கூடுறதுங்கிறது ஒரு அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும்.
இவங்களுக்கு புதன் கன்னி புதனாக தனஸ்தானாதிபதியாக வருவார். இங்கேயே ஒரு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் 3 வலுவும் வருவாருங்கிறதுனால இவர்களும் எழுதும் துறை, எழுத்துத்துறை, ஜோதிடத்துறை, ஆடிட்டர் துறை, வக்கீல் துறை மாதிரியான இதுலையும் டெக்னிக்கலான கம்ப்யூட்டர் படிப்புகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் கற்றுக்கொள்வதன் மூலமாகவும், ரோபோட்டிக் இன்ஜினியரிங் மாதிரியான துறைகளில் சாதிக்கிறதன் மூலமாகவும் பெரும் பொருள் ஈட்டக்கூடிய யோகியத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. நிலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூமி ஸ்தானம் இவங்களுக்கு தனக்காரகமாக வர்றதுனால இவங்களும் பூமியில் காசு போட்டாங்கன்னா ரிட்டர்ன் வரும். அதுலேயும் பெரிய பெரிய இடங்களாக வாங்கி பிரித்து விற்கிற ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சாங்கன்னா ரொம்ப பெரிய பாக்கியங்கள் இவங்களுக்கு ஏற்படும். நார்மலாக சிம்மலக்கணக்காரங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். இதில் இடம் வாங்கி பிரித்து விற்கிறதுங்கிற அடிப்படையிலையும் அது வந்துடும், கட்டடம் கட்டி பிரித்து விற்கிறதுங்கிற அடிப்படையிலையும் வந்துடும், தோட்டங்கள் மாதிரி வாங்கி அதை குத்தகைக்கு விட்டு வருமானம் சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்புகள்லையும் இது வரும். எழுதுதல், இயங்குதல், இயக்குதல், மற்றவரை அடிபணிய வைத்தல் அப்படிங்கிறது மாதிரியான நிறைய சூட்சுமங்கள் சிம்மத்திற்கு உண்டுங்கிறதுனால இவர்களும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடியவர்கள். தனாதிபதி தனஸ்தானத்திலேயே வலுப்பெறும் அமைப்பு உங்களுக்கு இருக்குது. கல்வி நிறுவனங்கள் நடத்துறதன் மூலமாக பெரும் காசு சேர்க்கும் யோகியதை சிம்மலக்கணத்துக்கு உண்டு. ஏன்னா புதனுடைய இயல்பு பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்கறது. படிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைங்கள குறிப்பிடுற கிரகம் புதன். அப்போ கல்லூரி நடத்துறது, கல்வி நிறுவனங்கள் நடத்துறது, நர்சரி ஸ்கூல் நடத்துறது, கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துறது, இதெல்லாம் பாருங்கள் சிம்ம லக்னத்துக்கே உண்டான தொழில்கள் அப்படிங்கிறது மாதிரியே வரும். நிலைத்த வீடான சிம்மத்திற்கு உபய வீடான புதனுடைய வீடு தனஸ்தானமாக வரும்போது புதன் என்னென்ன காரகத்துவங்களை கொண்டிருக்கிறாரோ அந்த காரகத்துவங்கள் ரீதியெல்லாம் இவங்க நல்ல வளர்ச்சி அடைய முடியும். ஒரு சிம்மலக்கணக்காரரு பத்திரப்பதிவு துறையில் வேலையில் இருக்கார், நல்லா இருப்பார். ஒரு சிம்மலக்கணக்காரரு ஆடிட்டராக இருக்கார், கண்டிப்பாக நல்லா இருப்பார், காசு புழங்கும். ஒரு சிம்மலக்கணக்காரர் வக்கீலாக இருக்கார், கண்டிப்பாக நல்லா இருப்பார், காசு புழங்கும். பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைய முடியும். அந்த 2ஆம் அதிபதியுடைய தொழிலையே பண்ணிட்டு இருக்காங்களே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் சாதனையாளராக ஒருத்தர் இருக்கார், காசு புழங்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு, பத்திரப்பதிவு துறையில் இருக்கிறாரு. இதெல்லாம் அந்த புதனுடைய துறைகள். 2ஆம் இடம் கன்னி வீடு, கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய வீடு. நார்மலாக சிம்மலக்கணக்காரங்க கடும் உழைப்பை வெளிப்படுத்த விரும்ப மாட்டாங்க. அப்போ கடுமையாக உழைக்கிறவங்கள தனக்கு கீழே வேலைக்கு வச்சுக்கிறது இவங்களுடைய இன்னொரு டெக்னிக். புரிஞ்சுதுங்களா? தனக்கு கீழே நல்ல படிப்பாளிகளை வேலைக்கு வைத்துக் கொள்வதன் மூலமாக பெரும் லாபத்தை பெறும் யோகிதை இவங்களுக்கு உண்டாகும். ஏன்னா 2 கூடைய தனாதிபதியே 11 கூடைய லாபாதிபதியாக உங்களுக்கு வர்றதுங்கிறது டபுள் சிறப்பு. ஸோ படித்தவங்களை எப்போயுமே கூட வச்சுக்கிறது சிம்மலக்கணக்காரர்களுக்கு எப்போதும் வலிமை தரும். இவர்கள் புதனுடைய அம்சமான மகாவிஷ்ணு வழிபாடை தொடர்ந்து செய்து வருவது, பெருமாள் அவதாரத்தை கும்பிட்டு வர்றது சிறப்பையும் மேலும் மேலும் வளர்ச்சியையும் கொடுக்கும். கன்னிகா லக்னம், கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இவரே பாக்கியாதிபதியாகவும் வர்றார். சுக்கிரன் பெண்களை குறிக்கிற கிரகம். இவருக்கு குடும்பாதிபதியாக வந்துடுறதுனால வாழ்க்கை துணையின் அறிவுரை கேட்டு நடப்பதே கன்னி லக்னத்துக்கு பெரும் தனம் சேர்க்கும் யோகிதையாக மாறிடும். இது ஒரு சர வீடு. இதில் இது காற்று வீடும் கூட. ஸோ உள்ளூர்லேருந்து வெளியூர் போய் பிழப்பு தனம் பண்ணுறது, வெளிநாடுகளுக்கு போய் தொழில் செய்வதன் மூலம், வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்ப்பதன் மூலமாக முன்னேறது. கன்னி லக்னக்காரங்க தொழில் செஞ்சு ஜெயிச்சதா ரொம்ப கஷ்டம். அதாவது 1000 பேர் கன்னி லக்னக்காரங்க தொழில் செஞ்சால் ஏதோ ஒருத்தர் ஜெயிக்கலாம். அப்போ 999 பேர் தோற்று போயிடுவாங்க. ஸோ தோற்று போகும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் உள்ள லக்னம் கன்னிங்கனால நாங்கள் இவங்களுக்கு மேக்ஸிமம் சுய தொழில் ரெக்கமெண்டேஷன் பண்ணவே மாட்டோம். அப்படியே ஏதாவது தொழில் செய்யணும்னா அது சர்வீஸ் ஓரியன்டான தொழில்களாக இருந்தால் மட்டும் ஓகே அப்படிங்கிறது மாதிரி தான் அறிவுரை கொடுப்போம். உங்கள் தனாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம், 9ஆம் அதிபதியும் அவரே. ஸோ வாழ்க்கை துணையின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள்வதே கன்னி லக்னக்காரங்க பெரும் தனம் சேர்க்கும் யோகிதை அப்படின்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே சொல்லிடலாம். இவங்களும் பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான தொழில்கள், அழகுக்கலை சார்ந்த தொழில்கள், டைலரிங் சார்ந்த தொழில்கள், பொட்டிக் ஷாப்பு, ஜவுளித்துறைகள், ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய துறைகள். அதில் தேர்ந்தெடுத்து வேலை பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பை தரும். இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறாருங்கிறதுனாலேயே வெளிநாடு போகிறது ரொம்ப ரொம்ப அருமையான அமைப்பு. பிறந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் அங்கே செட்டில் ஆகிறதுங்கிறது கன்னி லக்னத்துக்கு கொஞ்சம் இயற்கையாகவே நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள துறை அப்படிங்கிறதுனால அதில் நம்ம கவனம் செலுத்தலாம். இந்த வீடு காற்று தத்துவ வீடுங்கிறதுனால ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள், அதே மாதிரி தராசு வியாபாரம் சார்ந்த துறைகளும் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீதித்துறையில் பணியாற்றி அதில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இவங்களுக்கு நேச்சுரலாகவே உண்டாகும். மொத்தத்தில் வாழ்க்கை துணையை அனுசரிச்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணும். ஒளிவு மறைவு இல்லாமல் உழைக்கணும். கன்னி உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடம். இதில் இவங்களுக்கு தனாதிபதி சுக்கிரன் வியாபார தந்திரம் நிரம்பிய வீடான துலாத்தின் அதிபதியாகவும் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பெரும் வியாபாரிகள் இடத்துல இவங்க அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது, நல்ல நிர்வாகியாக இருக்கிறது, ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இதில் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும்.
ஸோ இது ஒரு கொஞ்சம் லென்த்தி வீடியோங்கிறதுனால இப்போ கன்னி லக்னம் வரைக்கும் எடுத்துக்குவோம். மீதி இருக்கக்கூடிய 6 லக்னங்களுக்கு இதே தலைப்பில் பகுதி 2ங்கிற காணொளி நீங்கள் பார்க்கலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.